நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முதல் உலகம் தழுவிய வகையில் மானுட விடுதலைக்காக போராடிய போராளிகளுக்கும் அந்த போரினால் உயிர் நீத்த அப்பாவி பொதுமக்களுக்குமாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்ச்சியை வளமை போல் ஆரம்பிப்போமாக. நன்றி. எழினா சஞ்சிகை ஒரு கூட்டு முயற்சி. உண்மையாக அதற்கான அடித்தளம் இலங்கையில் பல்வேறு எழுத்தாளர்கள், பல்வேறு மொழிபெயர்ப்பாளர்கள், பல்வேறு தொழில்சார் வல்லுநர்கள் ஆக்கங்கள், மொழிபெயர்ப்புகள், படைப்புகள் என்ற வகையிலே அது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 4-5 முதல் சஞ்சிகைகள் வந்த பின்பு, அதாவது 5 சஞ்சிகைகள் என்று சொல்கின்ற பொழுது அது அச்சில் வரவில்லை. அந்த சஞ்சிகைகள் ஒரு PDF ஃபைல், அதே நேரத்தில் இணையத்தில் தனிப்பட்ட கட்டுரைகளாக மக்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த சூழ்நிலையிலே முதலாக லண்டனில் இருந்து சசீவன் வந்து இந்த நூலை ஒரு அச்சு பதித்த நூலாகவும் அச்சு பதித்த சஞ்சிகையாகவும் கொண்டு வர முடியுமா என்று கேட்டிருந்தார். அப்பொழுது கேட்டிருந்த பொழுது உண்மையிலேயே வந்து இந்த எழினா சஞ்சிகை வந்து கிட்டத்தட்ட 78, 76, 80 பக்கங்களை கொண்டதாகத்தான் இருந்தது. அதாவது வந்து 2023ஆம் ஆண்டு ஜனவரி முதல் சஞ்சிகையை நாங்கள் அச்சிலே கொண்டு வர கனடாவில் புறப்பட்ட போது அது மிகவும் ஒரு மெலிந்த சஞ்சிகையாக இருந்தது. இன்று கிட்டத்தட்ட 30 சஞ்சிகைகளை கனடாவிலே வந்து அச்சிட்டிருக்கின்றோம். ஆகவே ஏற்கனவே இந்த எழினாவிலே வருகின்ற துறைசார் வல்லுநருடைய கட்டுரை, துறைசார் நிபுணர்களுடைய மொழிபெயர்ப்புகள், ஏற்கனவே துறைசார் நிபுணர்களுடைய மொழிபெயர்ப்புகளை மொழிபெயர்ப்பில் வல்லுநர்களாக இருப்பவர்கள் மொழிபெயர்க்கின்ற மொழிபெயர்ப்புகள் என்ற வகையிலே வருகின்ற பொழுது அது ஏற்கனவே PDF சஞ்சிகையாக வருகின்றது, ஆன்லைனாக வருகின்றது. ஒவ்வொரு நாளும் அந்த கட்டுரைகள் பல்வேறு தரப்பினருக்கு வாட்ஸ்அப்புக்கூடாக அனுப்பப்படுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு இன்றைய இந்த உலக சூழ்நிலையிலே ஒரு அச்சு பதிப்பு நூலாக எழினா வர வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அச்சு பதிப்பு, அதாவது அது வந்து ஒரு சஞ்சிகையாக அச்சில் பதிக்கப்பட்ட ஒரு நூலாக சஞ்சிகையாக வருவது இந்த வகையிலே அது பலன் தரும். அதை மக்கள் வாசிக்கின்றார்களா? அது அதால் ஏற்படுகின்ற அந்த பொருட்செலவை வந்து ஈடுகட்டக்கூடியதாக இருக்கின்றதா? இதற்காக செலவிடுகின்ற நேரம் ஒரு பயனை தரக்கூடியதாக என்ற கேள்வி பலரிடத்திலும் பல வகைகளிலும் எழுகின்றது. ஆகவே அது சார்ந்த அபிப்பிராயங்களை கோருவதாகவும் அது சம்பந்தப்பட்ட அபிப்பிராயங்களை கூறுகின்ற ஒரு கருத்தரங்கமாகவும் ஒன்று கூடலாகவும் தான் இது அமைகின்றது. ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் வந்து இப்படி இந்த பல்வேறு பகுதி வெளிப்பாடுகளுக்கூடாக இந்த சஞ்சிகை வருகின்ற பொழுது இது ஒரு அச்சில் பதிக்கப்பட்ட ஒரு சஞ்சிகையாகவும் ஒரு குறைந்தபட்சம் நிறைய பிரதிகளை கொண்டிராவிட்டாலும் கூட அது வெளிவருவதில் இருக்கின்ற அந்த அது இப்ப என்னை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையிலே அதை ஒரு முக்கியத்துவமாக கருதுகின்றோம். அதை முக்கியத்துவமாக கருதுகின்ற சொல்லுகின்ற பொழுது ஒரு 2-3 வகையான காரணத்தை நான் முன்வைக்கின்றேன். ஒன்று வந்து இன்றைக்கு வந்து இந்த எழினா வந்து இலங்கையிலே பிப்ரவரி மாதத்திலே இருந்து இது அச்சிடப்பட்ட சஞ்சிகையாகவும் பெற தொடங்கி இருக்கிறது. அப்ப நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 26 சஞ்சிகைகளை கனடாவிலே வெளியிட்ட பின்பு அது வந்து தன்னுடைய முதலாவது சஞ்சிகையை பதிப்பாக கொண்டு வருகின்றோம். அதற்கான உத்வேகத்தை, அதற்கான ஒரு ஆர்வத்தை கொடுத்தது வந்து உண்மையாகவே கனடாவிலே தொடர்ச்சியாக வெளிவந்த அந்த சூழல் தான் கொடுத்திருக்கிறோம். ஒன்று.
இரண்டாவது வந்து தமிழகத்திலே நான் வந்து இப்ப ராஜாமுத்திய செட்டியார் ஆய்வு நூலகம் போன்றவை அவர்கள் வந்து இந்த இணையத்துப்பாலில் அல்லாவிட்டால் மின் கணனி கூடாக அதை வாசிக்கக்கூடாக இருந்தாலும் கூட இணையத்திலே வாசிக்கக்கூடியதாக இருந்தாலும் பிடிஎஃப் ஃபைல் கூட வாசிக்கக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த ஒரு புத்தகமாக அதை பேண வேண்டியது புத்தகமாக வைத்திருக்க வேண்டிய அந்த இதையும் அவர்கள் விருப்பு கொண்டவர்களாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அது சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரையை வந்து ரவி சுப்பிரமணியன் வந்து எழுதியிருக்கின்றார். தினமணி பத்திரிகையில வந்திருக்கின்றது. அதை நான் ஒரு முடியும் முதல் அதை வாசித்து காட்டுவோம். ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்து முதல் தடவையாக 2.5 வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு ஒன்று உடலை கருத்தரங்கத்தை ஒரு கலந்துரையாடலை முன்வைக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இதில் எங்களுடைய மிகவும் மூத்தவர் அவர் வந்து ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தவர். கைலாசபதி சிவத்தம்பி போன்ற மூத்த இலங்கை பல்கலைக்கழகங்களிலே தமிழ் சார்ந்த அரசியல் சார்ந்த அறிவியல் சார்ந்த ஆய்வுகளை ஒரு மார்க்சிய நோக்கிலே அதை ஆய்ந்தவர்கள். அவர்களுடைய இந்த பாரம்பரியத்திலே அவர்களுடைய நெருங்கி பழகி வந்தவர். அந்த வகையில் 24 நூல்களை இதுவரை எழுதியிருக்கிறார். அவர் வந்து கல்வி அமைச்சினுடைய செயலாளராக இருந்தவர். சிலோன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்று இலங்கை நிர்வாக சபை பரீட்சையிலே சித்தியது அந்த உயர் பதவிகளை வகித்தவர். அவர் வந்து எழுநாவிலே தொடர்ச்சியாக வந்து மிக முக்கியமான கட்டுரைகளை வந்து மிக முக்கியமான நூல்களை அவர் ஆங்கிலத்திலே வாசித்து அவருடைய அந்த சாரத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி கொண்டு அதற்கு எங்களுக்கு ஏற்ற வகையில் அதை கொண்டு வருகின்றார். அதாவது காலனித்துவ காலகட்டத்திலே காலனித்துவத்துக்கு பின்னான சூழ்நிலையிலே இலங்கை அரசியலிலே எப்படி வந்து இந்த சாதிகள் தாக்கம் செலுத்தியது, எப்படி அந்த முதலாளித்துவமும் அந்த நில உடைமையாளர்களும் எப்படி தாக்கம் செலுத்தினார்கள், அவர்கள் எவ்வாறு இன்றும் வந்து அந்த அரசியலிலே மிகப்பெரிய கட்சிகளை வந்து தக்க வைத்துக் கொண்டு தலைமை பதவிகளை தக்க வைத்துக் கொண்டும் தொடர்ச்சியாக இந்த சிங்கள அது ஒரு இனவாதமாக இருந்தாலும் மதவாதமாக இருந்தாலும் அவர்கள் எப்படி எல்லாம் செயலாக்கி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி உண்மையாகவே எங்களுடைய தமிழ் அறிஞர்களை விட சிங்கள அறிஞர்கள் பல நூல்களை எழுதியிருக்கின்றார்கள் ஆங்கிலத்தில். அந்த நூல்களை எல்லாம் அவர் வாசித்து தொடர்ச்சியாக கட்டுரைகளை மொழிபெயர்த்து அதனுடைய சாரை பிழிந்து எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய மூத்தவர் தந்தையாசன் மண்ணை அவர்கள். அவர் வந்து இன்றைய சூழ்நிலையில இந்த எழினாவினுடைய வகிபாகம் என்ன, இந்த பதிப்பு துறையிலே இன்றைய இந்த சமகால சூழலில் இந்த எழினா வெளியூட்டினுடைய எழினா பதிப்பகத்தினுடைய எழினாவிலே வந்து கொண்டிருக்கின்ற ஆக்கங்கள் தொடர்பான வகிபாகம் தொடர்பாக இந்த உரையாற்ற இருக்கின்றார். அப்படி உரையாற்ற அளிக்கின்றேன். இன்னொன்று பேசலாம். என்னை மீடியாவுக்கு வந்து ஒரு அறிமுகத்தை நாங்கள் செய்திருக்கின்ற வழக்கு எனது நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கின்ற அனைவரும் வெறுப்புரிய அனைவரும் எனக்கு பரிச்சயமான முகாங்கள். ஏனென்றால் கனடாவிலே எப்படியான நிகழ்வுகளிலே தவறாமல் பங்கு வைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவர்களுக்கு அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். நான் உங்களிலே பல பேரை பல இடங்களிலே கண்டிருக்கிறேன். நான் நிறைய கூட்டங்களிலே பங்கு வைத்தாதவனாக இருந்தாலும் எனக்கு அறிமுகமான ஒன்றாகவே இருக்கின்றன. எனவே முறை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். நண்பர் அறிமுகம் செய்தது போல இந்த எழினா சங்கியை ஆரம்பிக்கப்பட்டு 5 இதழ்கள் வெளிவந்ததற்கு பின்னர் அந்த எழினா உள்ளடக்கத்தை நான் அவதானித்து வந்த சமயத்திலே அந்த நிர்வாகத்தை சேர்ந்த ஒருவர்
குறிப்பிட்டது போல இந்த தீபாவளி மலர்கள் வந்து அந்த நாட்டிலே என்னுடைய கல்வியான விட ஒன்று பத்திரிகைகள் இந்த தீபாவளி மலர்கள் மாதிரி இந்த மாதம் ஒரு அச்சிட்டு வெளியிடுவதை அவர் குறிப்பிட்டார். நான் அதே நேரம் பேசக்கூடாது சொல்லிட்டு பேசலாம். அப்படியாலே இந்த எழுநா அவர் எனக்கு ஒரு தலைப்பை கூறிவிட்டார். இலங்கை தமிழ் ஆய்வுலகில் எழுநாவின் வகிபாகம். நம் கனடாவில் இருந்தாலும் வழி நாடுகளிலே இருக்கிறவர்கள் நிறைய பேர் எழுநாமை வாசிக்கிறார்கள் இருந்தாலும் நாம் இலங்கை தமிழ் சூழலை மையப்படுத்தினால் நம்முடைய அறிவுலக நடவடிக்கைகள் அமைகின்றன. நமக்கு உள்ள தேவை என்ன, அறிவுசார் தேவை என்ன என்ற நோக்கிலேயே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அறிவு சார் தேவை என்றால் அறிவு உற்பத்தி அறிவினுடைய உற்பத்தி நம்ம சொல்லுகிற போது அறிவு என்பது 3 வகையான அறிவு இருக்கின்றது. ஒன்று விஞ்ஞான சம்பந்தமான அறிவு, சயின்ஸ், பௌதியம், ரசாயனம், உயிரியல், சுகாதாரியல், இப்படியான விஞ்ஞானங்கள் சம்பந்தமான அறிவு. அந்த விஞ்ஞான சம்பந்தமான அறிவிலே எங்களுக்கு தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அந்த துறையிலே ப்ரொஃபஷனல் சொல்லக்கூடிய பெரிய அறிவாளிகள் இருக்கின்றனர். இப்பொழுது எளிய பரம்பரை மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் எல்லாம் அவர்கள் தமிழிலே கற்றவர். அதாவது 7 வரைக்கும் தமிழிலே கற்றவர். அதனாலே அவர்கள் நிறைய தமிழ் அறிவு. அவர்கள் அந்த விஞ்ஞான அறிவை தங்களுடைய சமூகத்திலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நோயாளர்கள் சந்திக்கின்ற போது மருத்துவர்கள் தமிழிலே அருமையாக கலை விளங்கப்படுத்த அதனுடையாலே அது பெரிய குடையங்கள். ஆனால் 2வது முக்கியமான துறை இருக்கிறது சமூக விஞ்ஞானங்கள், சோசியல் சயின்ஸ் நினைக்கிறார். வரலாறு, பொருளியல், அரசியல், மாநிலவியல், சமூகியல் ஆகியன சமூக விஞ்ஞானங்கள். அது 3வது துறை ஹியூமனிட்டிஸ் நினைக்கிறார்கள், மனித பண்பியல் துறை. அது மனித பண்பியல் துறையிலே சமயம், இலக்கியம், கலைகள், கலைகள், தத்துவம், அப்படியான விஷயங்களை கற்றுள்ள துறையாக அது அல்லது நாகரிகம், சிவிலைசேஷன், அதை பற்றிய கல்வி, அதில் இந்து நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம், கிறிஸ்தவ நாகரிகம், அது இப்பொழுது டிகிரி, எம்ஏ, பிஹெச்டி வரை படிக்கிறார்கள். இலங்கை சேர்ந்த மாணவர்கள். இந்த 3 துறைகளிலே தங்களுக்கு சயின்ஸை பற்றி எளிதாக கிடைக்க வேண்டியிருக்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் நிறைய அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழிலே அந்த விஷயங்களை எடுத்துச் சொல்ல ஆய்வு உள்ளவர்கள். ஆனால் சமூக விஞ்ஞானங்கள் என்ற துறையிலே நமக்கு பெரிய குறை, அதை ஒரு வறுமை என்றே சொல்கிறார். அறிவியல் வறுமை. அந்த வறுமையை நாங்கள் நிரப்பவும், அதை போக்கவும், நாம் வாழ்ந்த சமூக சூழ்நிலையை பற்றி, அரசியல் சூழ்நிலையை பற்றி, பொருளாதார சூழ்நிலையை பற்றி,
சரியான விளக்கம் உள்ளவர்களாக நம்முடைய மக்களை மாற்றுவதாக இருந்தால் அந்த அறிவின் தரத்தை நாங்கள் உயர்த்தோம். அந்த அறிவின் தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு அடியைத்தான் இந்த நான் செய்கிறேன். எழுநானுடைய பதிவாகம் சமூக விஞ்ஞான துறையிலே எங்களுக்கு தேவையான அறிவினுடைய உற்பத்தி. அறிவினுடைய உற்பத்தி என்று சொல்லுகிற போது அறிவு என்னத்துக்காக நாங்கள் நூல்களை எழுதுகிறோம் அல்லது கட்டுரைகளை எழுதுகிறோம் என்று கேட்டால் அது ஒரு மன திருப்திக்காக எழுதுகிறோம் என்று சிலர் சொல்லலாம். சிறுகதை ஒன்றை எழுதியிருக்கிறோம், அதை நான் மன திருப்திக்காக எழுதினேன். ஒரு அது கலைக்காகவே கோட்பாடாது. ஆனால் இந்த கலைக்காக என்பது போல அறிவு என்பது அறிவுக்காக அது நான் அறிவுக்காக படித்தேன். அது என்னுடைய ஆத்மாவியல், என்னுடைய ஆன்மீக ஈடேற்றத்துக்காக அதற்காக படிக்கிறேன் என்று சொல்பவர்கள் இருக்கிறார். ஆனால் அறிவு சமூக செயற்பாடு, கலை என்பது சமூக செயற்பாட்டுக்குரிய ஒரு கலைக்கா என்ற வார்த்தைகள் இல்லாமல் கலை சமூகத்துக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் இருக்கிறது. அதுபோல அறிவு என்பதும் எங்களுடைய சமூக தேவைகளுக்கானதாக அறிவு. அவர் அறிவு ஒரு கட்டுரையை எழுதுகிறார். கட்டுரை எழுதுகிறது கேட்டால் அவர் கட்டுரை எழுத வேண்டால் ஏதோ சில தகவல்களை சேர்த்து ஒரு விஷயத்தை பற்றி எழுதுவது என்று நினைக்கிறார். அவர் சமூக விஞ்ஞான துறையிலும் அப்படியான ஒரு கருத்து தான் இருக்கிறது. கட்டுரைக்காரர்கள் ரெடியாக அதுக்கு ஆயத்தமாக சில பேர் இருக்கிறார்கள் கட்டுரை எழுதக்கூடிய என்ற ஏற்கனவே இருக்கிற தகவல்களை பகுத்து ஒரு உடையத்தை பற்றி வெளியிட்டால் அது கட்டுரையாகிவிடும். அவர்கள் வெளியில் செய்கிறார்கள். அதாவது இந்த விஷயத்தை பற்றிய சாதகமான பக்கங்கள் என்ன, பாதகமான பக்கங்கள் என்ன, அப்படி என்று சொல்லி முடித்து விட்டார்கள். உதாரணத்துக்கு இந்த வரதட்சணை என்று சொல்ற சீதனம் பிரச்சனை பற்றி ஒரு கட்டுரை வர இருந்தால் சீதனம் வந்தால் என்ன அது சொல்லிக் கொடுத்து அது நல்லது என்று அது கூடாது. ஆனால் அதுவல்ல உண்மையான கட்டுரை எழுதுவதற்கு நோக்கம். கட்டுரை என்பது ஒரு ஆய்வு சம்பந்தமான பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிரச்சனையை பற்றிய பூர்வாங்கமான ஒரு விசாரணை என்றுதான் புதிய அறிவு பிறகு. அதாவது ஒரு இஷ்யூ, ஒரு சோஷியல் இஷ்யூ, சமூக பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அந்த பிரச்சனை சம்பந்தமான சில முக்கியமான வினாக்கள் இருக்கின்றன. அந்த வினாக்கள் தான் ஒரு கட்டுரை எழுதுவதற்குரிய, ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுவதற்குரிய அடிப்படையான தூண்டுதல். அப்போ ஒரு ஆய்வாளர் வந்து ஒரு ரிசர்ச் கொஸ்டின், ஆய்வு வினா ஒன்றை வைத்துக்கொண்டுதான் ஆய்வை தொடங்குகிறார். அவர் ரிசர்ச் கொஸ்டின் இல்லாமல் கட்டுரை எழுதுவதென்றால் அது இன்ஃபர்மேஷனுடைய கலெக்ஷன், தகவலுடைய தொகுப்பு. எங்களுக்கு தகவலுடைய தொகுப்பு தேவையில்லை. தகவலுடைய தொகுப்பு வந்து அது இன்ஃபர்மேஷன் ஓவர்ஃப்ளோ, அது மிகையாக எங்களுக்கு வந்து எங்களை குழப்புகிறது. எனவே நாங்கள் எங்களுடைய பிரதான கொஸ்டின்ஸ் என்ன என்பதை பற்றி அரசியல், பொருளாதாரம், சமூகம்
வாழ்க்கை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளை நாங்கள் கோர்வைப்படுத்தி நிரல்படுத்தி எங்களுடைய வேலை திட்டத்தை அறிவு உற்பத்தி சம்பந்தமான வேலை திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதை ஆரம்பித்தவர்கள் அது ஒரு சரியான ஒரு விஷனோட ஒரு தொலைநோக்கோட இதை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த இதில் வான கட்டுரைகளை பார்க்கிற பொழுது விஞ்ஞான ரீதியான கட்டுரைகளும் இருக்கின்றது. எங்களுடைய பாலசிவ நடராஜன், டாக்டர் பால நடராஜன் இங்கே இருக்கிறார். அவருமே எழுதுகிறார். அவருடைய 2 நூல்களை போட்டிருக்கிறார். அவர் அந்த விஞ்ஞானத்திலேயும் கூட 2 பிரிவு இருக்கிறது. தூய விஞ்ஞானம், பியூர் சயின்ஸ், மற்றது அப்ளைட் சயின்ஸ். அந்த அப்ளைட் சயின்ஸ் என்பது பிரயோக விஞ்ஞானம் என்பது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் சம்பந்தமான நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்ற விஞ்ஞானம். அப்போ எங்களுக்கு எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி, நீர்ப்பாசனம் அபிவிருத்தி, எங்களை சூழ உள்ள யாழ்ப்பாணத்தை சூழ உள்ள கடலையும் அது சம்பந்தமான வளம், அதோடு சேர்ந்த தாவரங்கள், அவற்றை பாதுகாத்தல், இயற்கை சூழலை பாதுகாத்தல், எங்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனை, அது சம்பந்தமான ரிசர்ச் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கின்றன. அவன் அப்படியான அப்ளைட் சயின்ஸ் சம்பந்தமாக எங்களுக்கு அவை பற்றி எழுத வேண்டிய பொறியியலாளர்கள் தேவைப்படுகிறார். எங்களுக்கு அப்படியான இதை எழுதக்கூடிய தாவரையியல் அறிஞர்கள் தேவைப்படுகிறார், உயிரியல் முறை அறிஞர்கள் தேவைப்படுகிறார், நீர்ப்பாசன துறை பொறியியலாளர்கள் தேவைப்படுகிறார், கட்டிட தொழில் சார்ந்தவர்கள் தேவைப்படுகிறார்கள், ஹவுசிங் வீடமைப்பு, இப்படியான விஷயங்கள் பற்றி சிந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தேவைப்படுகிறார். அப்போ இதிலே வார கட்டுரைகளையும் பிறகு இப்போ இந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் தொகுத்து நூல்களாக வெளியிடுகிறார்கள். இந்த வெளிநாட்டு பதிப்பகம் அந்த வெளிநாட்டு பதிப்பகத்தினுடைய நூல்களுடைய பட்டியலை பார்த்தால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். இப்பொழுது இந்த 23-5ஆம் ஆண்டிலே ஜனவரி தொடக்கம் ஜூலை வரை உள்ள காலத்திலே 13 நூல்களை பதிப்பித்திருக்கிறார். 13 நூல்கள் ஏற்கனவே வெளிவந்திருக்கின்றன. இன்னும் 12 நூல்கள் அச்சிலே இருக்கின்றன. அவை டிசம்பர் மாதத்துக்கு முதல் வெளிவர இருக்கின்றன. அவை 25 நூல்களை எழுத்திலே ஒரு பதிப்பகமாக 2ஆம் வெளியிடுகிறார். இது பெரிய சாதனை. அவர் இதிலே 25 நூல்களை அச்சிடுவதாக இருந்தால் சராசரி ஒரு நூலுக்கு 3 லட்சம் வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் வரையான பணத்தை முதலீடு. அதேபோல இப்போ மாதம் பெற்றோர்களுக்கும் இந்த வெளிநாளையும் அங்கே இலங்கையிலே அச்சிடுகிறார். அவர் இதற்கு அவர்கள் பெருந்தொகையான பணத்தை முதலீடு செய்கிறார். அப்ப இந்த பணம் எப்படி திரட்டப்படுகிறது என்பதை நாங்கள் யோசிக்கணும். அதுக்கு ஒரு ஆஸ்திரேலியா, யூகே, கனடா, இன்னும் வேறு நேற்று ஐரோப்பிய நாடுகள், இலங்கையிலே உள்ளவர்கள் இப்படியாக சிலரிடமிருந்து அவர்கள் ஒரு சந்தா ஒன்றை திரட்டியதன் மூலம் திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் திரட்டுவதன் மூலம் தான் இதை அவர்களால்
செய்யக்கூடியதாக உதாரணத்துக்கு இந்த விழுநா பத்திரிகையை நான் அறிந்தேன். நான் அந்த நிர்வாகத்தில் இல்லாமல் வெளிப்பட்டது தான் சொல்கிறேன். விழுநா பத்திரிகையை இலங்கையில் உள்ள 50 நூலகங்களுக்கு விநியோகிப்பதற்காக ஒரு நலன் விரும்பி அதற்குரிய பணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதன் மூலம் அவர்கள் அந்த 50 பிரதியை அடிக்கிறது மூலமே அந்த காஸ்ட்டை ஈடு செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று கேள்வி. இப்படியாக ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட செயல்முறையாக இதை அவர்கள் செய்கிறார். இதற்காக நடத்துவதற்காக 3 உதவி பதிப்பாளர்கள் அவர்கள் நியமித்து அவர்களுக்கு அவரைக்காக சம்பளமாக மாதம் 60,000 ரூபாய். இப்படியான இது ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த அறிவு உற்பத்தி என்பது 4 அம்சங்கள் இருக்கின்றன. ஆகவே எழுத்தாளர் என்பவர் அவர் தனியாக ஒரு தனி மனிதனாக இருந்து அவருடைய உழைப்பாக அறிவு உழைப்பு மூலம் அவர் எழுதுகிறார். அவரால் நூல்களை படிக்க முடியும், கட்டுரைகளை எழுத முடியும். ஆனால் எழுத்தாளனுடைய ஆக்கங்களை அச்சிட்டு பதிப்பிக்கின்ற பப்ளிஷர் எந்த ஒரு நிறுவனம் இல்லாமல் அது வெளிவருவது சாத்தியம். அவர் எழுத்தாளர்களுடைய நூல்களை அச்சிட்டு பதிப்பிக்கின்ற பதிப்பு அப்படி. அப்போ அது ஒரு இண்டஸ்ட்ரி. அச்சிடுதல் என்பது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தினுடைய கைத்தொழில் வளர்ச்சியிலே மிக முக்கியமான பாத்திரத்தை ஒரு துறை என்று சொன்னால் அச்சியந்திர சாலை. அப்போ இது ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி இல்லாமல் எழுத்து வளர முடியாது, அறிவு உற்பத்தி நடக்க முடியாது. 3வது விநியோகம். நீங்கள் எவ்வளத்தையும் அச்சிடலாம், எவ்வளவு புத்தகங்களையும் அச்சிடலாம், கட்டுரைகளை எழுதி சஞ்சிகளை பிரசுரிக்கலாம். ஆனால் அதை விநியோகப்படுத்தவும் சந்தைப்படுத்தவும் அது பெரிய விஷயம். அந்த சந்தைப்படுத்துறதுக்கு மொத்த வியாபாரிகள் இருக்கிறார்கள், சில்லறை வியாபாரிகள் இருக்கிறார்கள், புத்தக கடைகள். அந்த புத்தக கடைகள் இல்லாமல் உண்மையில் விநியோகம் என்பது சாத்தியம். 3வது அவன் 3 விடயங்களை அவன் இந்த விநியோகம், உற்பத்தி மற்றும் எழுத்து ஆக்கம். இதை அடுத்து இந்த விநியோகத்தை யாரிடம் போய் சேர்ந்தது? வாசகரிடம் போய் சேர்ந்தது. அந்த வாசகர்களை நாங்கள் ஒன்றிணைப்போம். நுகர்வோரான வாசகர்களை உடைய கழகங்கள், சங்கங்கள் இருக்கின்றன, அமைப்புகள் இருக்கின்றன, அவை ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த 4 விஷயங்களும் ஆர்கனைஸ்டாக இருந்தால்தான் அறிவு வளர்ச்சி ஏற்படும். இப்படியான ஆர்கனைஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியாக, ஒரு தொழில்துறையாக, லாபம் தருகிற துறையாக தமிழிலே அன்று தொடங்கும். அதாவது 60-70 வருடங்களுக்கு 3 வருடங்களாக தமிழகத்திலே, இந்தியாவினுடைய தமிழகத்திலே இந்த தொழில்
மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது. அந்த வளர்ச்சி காரணமாகத்தான் தமிழ் முன்னேறியது, தமிழர் முன்னேறினார்கள் என்பது உதாரணமாக தினத்தந்தி ஒரு பெரிய சாதனை. அவன் ஆதித்தனர் என்பது ஒரு தினத்தந்தியை வைக்க வைத்தார். இன்றைக்கு அது ஒரு பெரிய ஸ்தாபனமாக இருந்தது, பெரிய நிறுவனமாக ஆனந்த விட கல்வி இப்படியான பத்திரிகை இவையெல்லாம் பெரிய வியாபார நிறுவனங்கள். ஊடகத்துறை என்பது ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ் வளராமல், அந்த முதலாளித்துவ முறை வளராமல் அறிவு உற்பத்தி இல்லை. அதை நாங்கள் ஆனால் எங்களுடைய இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த பிசினஸ் சரியாக வளரவில்லை. அப்படி சரியாக வளராத காரணத்தினால நாங்கள் இதை ஒரு சேவையாக எங்களுடைய பணத்தை போட்டு நாங்கள் செய்கிற நிலைக்கு அவர்களுக்கு முதலாவது சேவை இந்த இண்டஸ்ட்ரியை நாங்கள் பார்க்கிறோம். இண்டஸ்ட்ரியை வளர்த்தால் இன்றைக்கு தமிழக உலகத்திலேயே மிக சிறந்த பதிப்பு துறை உள்ள ஒரு தேசம் தமிழர்களுடைய நான் மிகைப்படுத்தி கூறுகிறேன் என்று நீங்கள் உண்மை நிலையாக தான் சொன்னால் உலகத்தின் புத்தக இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டிருந்தால் அதில் முன்னணியில் நிற்கிறது அமெரிக்கா. இரண்டாவது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இந்தியாதான். ஆங்கிலம் என்ன, சுதேச மொழிகள் என்ன, இந்தியாவில் இந்தியாவில் உள்ள பதிப்பகங்கள் தான் உலகத்தின் புத்தக சந்தையில் மிக முக்கியமான இடத்தை, முக்கியமான ஆசிய நாடுகள் முக்கியமான இடத்தை கொள்ளுது. அதுக்கு அதுக்கு மேலே இருக்கிறது அமெரிக்கா, அடுத்து யூகே, இப்படியான நாடு சொல்லுவோம். இந்தியாவுக்குள்ள உள்ள புத்தக இண்டஸ்ட்ரியில தமிழகம் தான் ஏனைய மாநிலங்களை விட மிக முன்னணியில். அதுக்கு மிக சிறந்த சான்று வருடாந்தம் நடக்கின்ற புத்தக திருவிழா, கண்காட்சி, புத்தக கண்காட்சி. அப்படி எந்த ஒரு மாநிலத்திலும் நடக்கவில்லை என்று சொல்லுகிறார். இப்பொழுதுதான் வேறு இடங்களில் டெல்லியில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்கிறார். ஆனால் மாநில அளவிலே கண்காட்சி கடந்தோறும் அவர்கள் கிட்டத்தட்ட 50 பெரிய பதிப்பகங்கள் இருக்கிறது. ஆனால் 500 வரையான பதிப்பகங்கள் லாபத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சி இதை நாங்கள் அப்ப என்னுடைய துறையினுடைய பாட்பண்ணை நான் முடித்துள்ளேன். அதில் ஒன்றை முடித்துள்ளேன். ஆனால் இது பகுதிவானம் என்ன சொன்னால் எங்களுக்கு ஒரு பயம் ஒரு புத்தக நிறுவனம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய. அதாவது இவர்களுக்கு லாபம் தேவையில்லை, ஆனால் நட்டமில்லாமல் எப்படி நாங்கள் ஒரு புத்தக நிறுவனத்தை நடத்தலாம் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது. இதை பின்பற்றி தனிநபர்களும் முதலீட்டாளர்களும் இந்த துறையிலே இறங்க வேண்டும்
இறங்கி தங்களுடைய முதலீடுகளை யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கொழும்பு போன்ற இடங்களிலே அதை உண்டாக்கும். இன்றைக்கு தமிழகத்திலே 50 பெரிய பதிப்பகங்கள் இருக்கின்றன. காலஞ்சோடு பதிப்பகம், உயிர்மணி, NCBH, மையப்பன் பதிப்பகம், படை பதிப்பாங்க. இவர்கள் எல்லாம் தமிழினி புதிய பதிப்பகம் நிறைய. ஒவ்வொரு பதிப்பகமும் ஏறக்குறைய சராசரியா 250 புத்தகங்களை மாநிலத்திலே சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் எங்களுடைய நாட்டிலே, இலங்கையிலே நிறைய வாசகர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய வாசகர்களை நோக்கி தான் அவர்கள் பேசி செய்கிறார்கள். ஆனால் எங்களிடம் எத்தனை பதிப்பகங்கள் இருக்கின்றன? விரல் மட்டும் எண்ணக்கூடிய பதிப்பகங்கள் இருக்கின்றன. இல்லை என்று கூட சொல்லலாம். இந்த நிலை மாறாத வரைக்கும் எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை. இதே நேரத்தில் சிங்கள மொழியை எடுத்துக்கொண்டீங்கன்னா, சிங்கள மொழி நூற்றுக்கணக்கான பதிப்பகங்கள் இப்பொழுது அவர்கள் அதை ஒரு வியாபாரமாக அவர்கள் நடத்துகிற அளவுக்கு அங்கே முன்னேற்றம் இருக்கின்றது. எப்படி தமிழகத்திலே இப்பொழுது 50% முஸ்லீம்களத்திலே. அதனால இப்போ நீங்கள் சொன்ன பெரிய எழுத்தாளர்களுடைய நாவல்கள், சிறுகதைகள், தொகுப்புகள் அவையெல்லாம் சிங்களத்திலே வெளியிடுகிறார். பலர் வாங்கி படிக்கிறார்கள். அறிவியல் நூல்கள் எல்லாம் கிடைக்கிறது. அவர்கள் வளர்ச்சி அடைந்தார். ஆனால் நாம் பின்னணி இது பொறாமையாக சொல்ற விஷயம் அல்ல. அதை நாங்கள் அவர்கள் போல நாங்களும் வளர வேண்டும். இது என்னுடைய உரையினுடைய முதல் பகுதி என்று கூறுகிறேன். அடுத்து 2வது விடயத்தை நான் அறிவிப்பேன். எங்களுடைய அறிவு தேவையை நாங்கள் பெற்றுக்கொண்டால், இந்த அறிவு தேவையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் தமிழகத்தை நம்பியே இதுவரை காலம் இருந்து வந்தோம். எங்களுக்கு தேவையான நாவல்ஸ், எங்களுக்கு தேவையான சிறுகதைகள், இலக்கியம் தொடர்பானவர்கள், டிக்ஷனரி, அடிப்படையான விஷயங்கள், டிக்ஷனரி கிடைக்கிறது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்துதான் நாங்கள். உதாரணமாக ஒரு டிக்ஷனரியே 500 பக்க டிக்ஷனரி ஒன்றை இலங்கையிலே பதிப்பித்து விற்று லாபம் அடைக்கிறார். அது ஒரு பெரிய சந்தை ஒன்று வரும். அந்த சந்தையை ரீச் பண்ற ஆற்றல் எங்களுக்கு. அதனுடைய மேலே அகராதி இயல், அந்த அகராதி தொகுப்புகளை செய்யக்கூடிய அறிஞர்கள் கூட ஒன்றும் செய்யாமல் பேசாமல் இருக்கிறார்கள். அப்போ அறிஞர்களை உருவாக்குறதுக்கு அது ஒரு வியாபாரம், மார்க்கெட் ஒன்று தேவை. அந்த மார்க்கெட்டை உருவாக்க வேண்டும். மிக முக்கியமான புத்தகங்களுக்கு நாங்கள் தமிழகத்துக்கு தான் அங்கீகரிக்கிறோம். ஆனால் அந்த தமிழகத்திலே இருந்து கிடைக்கின்ற அறிவிலே ஒரு பெரிய குறை இருக்கின்றது. அந்த குறை எங்களை மிக பெரிதாக பாதிக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான கோணத்தில் நாங்கள் அணுகாமல் அந்த பிரச்சனையை தமிழகத்தில் உள்ள சிந்தனையாளர்கள், தமிழகத்தில் உள்ள எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அவர்கள் ஒரு பிரச்சனையை என்ன கோணத்தில் பார்க்கிறார்களோ அதை அவர்களுடைய புத்தகங்களை ஊடாக நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு அதை
பிரயோகித்து தவறான முடிவுகளுக்கு நாங்கள் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. உதாரணத்துக்கு தலித்துகளுடைய பிரச்சனை சொன்னா அது ஒரு பெரிய மாபெரும் பிரச்சனை. தமிழகம் அவர்கள் அந்த நோக்கிலே எழுதுவதை நாம் உள்வாங்கிக் கொண்டு எங்களுடைய நாட்டு பிரச்சனைக்கு அதை நாங்கள் அப்ளை பண்ணி நாங்கள் தவறான முடிவு எடுப்பார். இதே போலத்தான் அரசியல், திராவிட அரசியல் அவர்களுடைய பிரச்சனை முதல் அவருடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் சொல்ற விஷயங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் அடிபடுற அந்த சண்டைகளை நாங்கள் அதை ஊடகங்கள் மூலமாக உள்வாங்கிக் கொண்டு அந்த முற்சாய்வுகளோடு எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம். இது முக்கியமாக எங்களுக்கு இந்த பியூர் சயின்சஸ் என்ற விஷயத்திலே இந்த பிரச்சனை வராது. பௌதியியலோ அல்லது ரசாயனமோ உயிரியலோ அதை பற்றி அங்கே ஒரு புத்தகம் உள்ளதினால் அந்த புத்தகத்தை நாங்கள் வாங்கி படித்து பிள்ளையார் முடிவுகளுக்கு நாங்கள் போகிறோம். அது நல்லது. ஆனால் அங்கத்தை பிரச்சனைகளை, அரசியல் பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளை அவர்கள் சொல்ற முறைகளை வைத்துக் கொண்டு அவர்களுடைய அந்த ஃப்ரேம்வொர்க் நின்று நாங்கள் இங்கே தவறான முடிவுகளை எடுக்கிறோம். இதில் நான் இதன் மேலே போக வேண்டிய தேவை இல்லை என்று நினைக்கிறேன். நான் என்ன கருதுகிறேன் என்று உங்களுக்கு உள்ளது. இது மிகப்பெரிய பிரச்சனை என்பது என்னுடைய கருத்து. அவர் இதற்கு பதிலாக நாங்கள் மாற்று சிந்தனையை எங்களுக்கு உருவாக்கும். அப்ப இந்த மாற்று சிந்தனையை எங்கே கண்டுபிடிப்பது என்று சொன்னால், இலங்கையினுடைய வரலாற்றை பற்றி, இலங்கையினுடைய சமூக வரலாறு பற்றி, இலங்கையினுடைய அரசியல் வரலாறு பற்றி, இலங்கையினுடைய அரசியல் பிரச்சனைகள் பற்றி, இலங்கையினுடைய சமூக பிரச்சனைகள் பற்றி, இலங்கையினுடைய அபிவிருத்தி பற்றி, பொருளாதார பிரச்சனைகள் பற்றி இலங்கையர்களான அறிஞர்கள், உலக புகழ் பெற்ற அறிஞர்கள் எவ்வளவோ எழுதி குவித்திருக்கிறார். ஆனால் இவை எதை பற்றியும் எங்களுக்கு தெரியாது. எவை பற்றியும் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய பட்டதாரிகளை பார்த்து கேட்டால் இலங்கையினுடைய பொருளியல் அறிஞர்கள் 2 பேருடைய பெயர் சொல்லும் போது கேட்டால் சொல்ல தெரியாது. ஏனென்றால் அந்த பொருளியல் அறிஞர்களை எங்களுடைய மாணவர்கள் அறியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய புத்தகங்களையும் அவர்களுடைய கட்டுரைகளையும் நாங்கள் மொழிபெயர்ப்பது இல்லை, அதை பற்றி சொல்வது இல்லை. அதே போல வரலாறு பற்றி படித்தவர்கள், வரலாற்றிலே ஆனர் செய்தவர்கள் பார்த்து கேட்டால் இலங்கையினுடைய மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியர்கள் யார் என்று கேட்டார், அல்லது பேராதன பல்கலைக்கழகத்திலே இப்பொழுது யார் வரலாற்று துறை பேராசிரியராக இருக்கிறார் என்று கேட்டால் தெரியாது. அதே போல புவியியல் என்ற துறையை படிக்கிறவர் புவியியலே ஆனர் செய்திருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் கல்வி பல்கலைக்கழகத்தில் யார் யார் இருக்கிறார்கள், ரோகுண பல்கலைக்கழகத்தில் யார் இருக்கிறார், பேராதனையில் யார் இருக்கிறார், என்னென்ன ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன, என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றன, அதுன்னா தெரியாது. அவரை இந்த இடைவெளியை நாங்கள் நிரப்ப வேண்டும். அடுத்தது தமிழக அரசியலை பற்றி இங்கே இருந்து கொண்டு ஒரு அறிவுபூர்வமான நோக்கிலே
அந்த அரசியலை பற்றி நாங்கள் எழுத வேண்டும். அதற்குரிய அந்த ஆய்வையும் நாங்கள் தொடக்கம். நாங்கள் தமிழகத்தில் உள்ளவர்களுடைய நல்ல எழுத்துக்களை நாங்கள் எடுத்து பல கோணங்கள் பார்க்கிறது மட்டுமில்லாமல் எங்களுடைய கோணத்திலே உதாரணமாக திமுகவை வரலாம்,